காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே தீராடலாமே ஊஞ்சல் மேலே கண்ணு நாமினி ஒண்ணு பாரடி கண்ணு நாமினி ஒண்ணு அன்பால இன்ப கீதம் பாடலாமே ஊஞ்சல் மேலே நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே தீராடலாமே ஊஞ்சல் மேலே நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே தீராடலாமே ஊஞ்சல் மேலே ஒன்று உடல் இரண்டு உள்ளத்தால் ஒன்று உல்லாச வானிலே உலாவலாமே ஊஞ்சல் மேலே தீராடலாமே ஊஞ்சல் மேலே பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே ஊஞ்சல் மேலே ஊஞ்சல் மேலே ஊஞ்சல் மேலே ஊஞ்சல் மேலே என்ன ஆகும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. என் குடும்ப கௌரவம் கட்டு போகப்படாதுங்கிற அபிப்பிராயம் எனக்கு உண்டு ஜம்பு. ஆனா எனக்கு அட்வைஸ் பண்றத பத்தி ரொம்ப தேங்க்ஸ். இப்போ மன்னிக்கணும் வர்றேன். அப்பா நீயா என்ன அப்பான்னு கூப்பிடுற? இனிமே அப்படி கூப்பிடாதுன்னு. ஏப்பா கோமா பேசுறீங்க? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு நான் சந்தோஷப்படணுமா? உங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நான் நடந்ததே இல்லையே. நீ நடக்க மாட்டேன்னு நினைச்சு இதுவரையில சந்தோஷப்பட்டு. ஆனா இன்னைக்கு நீ முகத்துல கறி அள்ளி பூசி. புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. ஏன் புரியலையா? புரியும்படி சொல்றேன். என் வீட்டு நிழல நிக்கக்கூடிய யோக்கியம் இல்லாத ஒரு காட்டு மராட்டி பயிர்கிட்ட நீ சாவாசம் வச்சுக்கிட்டு இருக்கிற. உன் புத்தி ஏமா இப்படி போச்சு? அப்பா சிங்கத்தை உங்க வாயால எத்தனை தடவை புகழ்ந்துட்டு இப்ப குறைவா பேசுறீங்க. புகழ்ந்து பேசுனா உங்க இஷ்ட பிரகாரம் விட்டு வைக்கணும்னு அர்த்தமா? இந்த பாரமா நீ அவனை மறந்துடு. எப்படி எப்ப மறக்க முடியும்? என்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனை எப்படி மறக்க முடியாது? அதே போல என் பிற்கால வாழ்க்கைக்கு பொருத்தமானவர் என்று தேர்ந்தெடுத்து அவரை நான் மறக்க முடியுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. நீ இப்படி அழுத ஒவ்வொரு சமயம் உன் காரியத்தை நீ சாதிச்சுக்கிற. எது நல்ல முடிவோ அந்த முடிவை நான் செய்ய.
அது என் மாட்டை அவுத்து விட்டு போடுறது ஆள பாரு சோறு போய் என்ன ஆரம்பிக்க எனக்கு ஆரம்பி பாதி என் வண்டி போனாலும் போகுது குடியில விழுந்து தொலைஞ்சிட்டேடா இருப்பா வாரேன். என்னப்பா நீ கட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு கட்டிலேயே சாப்பிடுறேன் கட்டிலேயே தூங்குறேன் கட்டிலேயே இருக்கிறேன்னு எழுந்திருச்சு உள்ள வாப்பா. நான் இங்கே இருந்து சாப்பிடுறேம்மா. நல்ல புள்ளடா நீ. இப்ப என்ன புதுசு என்னைக்கும் போலதானே. இந்தாப்பா சாப்பிடு. சிங்கா நம்ம மீனை பத்தி ஒரு தகவலும் தெரியலையேடா. என்ன பண்றது நானும் வேட்டைக்காரர் வீட்டுல கேட்டுக்கிட்டே தான் வர்றேன். நானும் தேடி தேடி பாக்குறேன் கிடைக்கல. எப்படியும் கண்டுபிடிச்சிடு. கவலைப்படாதீங்க அம்மா. இன்னைக்கு மப்பும் மந்தாரமா இருக்கு. வீட்லயே படுத்துக்கப்பா. ஆவடா சிங்கம் நீ இங்கே படுத்துக்கோ. என்ன நிலையா எப்படி தயாருங்க? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னங்க மழைக்கால் இருட்டானாலே மந்தி கொம்பு விட்டு கொம்பு தாவற போது பிடி தவறாதுங்க. அதுக்காகத்தானே உன்னை அனுப்புறது. போங்க வெற்றியோட திரும்புங்க. சரிங்க வாங்கடா.
வெற்றியாளியா? வெற்றிதான். யானிடம் ஈடத்தான செய்யும். மகிடி உள்ளிடம் பாம்பு அடக்கம். வெளியா இங்கனை கொண்டு வர சொன்னால் அவர் அப்பனை கொண்டு வந்திருக்கிறார். உன்னுடைய சதியா? என்ன செய்திருப்பா? இதெல்லாம் எனக்கு சாதாரணமான வேலை. வெளியா இவன் கை கால்களை கட்டி ரயில் தண்டவாளத்தில் போடுங்கள். வயலை கொண்டு போய் தண்டவாளத்துல போடுறதுக்குள்ள பெரிய பாடா போச்சு போ. வண்டி வர சத்தம் கேக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மலையாண்டி கண்டதுமா போயிடுவான். பாப்பலாம். அப்பா சரியான புத்திசாலி. யாரு நம்ம அசைக்க முடியாது. ரெடியா ஜம்போ? என்னங்க யாரோ கையால் ஆகாத பசங்க நம்ம காட்டு ஜனங்க குடிச்சு அழிச்சுட்டாங்களாமே. ஏழைங்க என்னங்க செய்வாங்க? ஆமாங்க, தங்க இடம் கூட இல்லாம தவிக்கிறாங்களாமா. என்ன அநியாயமா பாரு. ஆமாப்பா, நினைச்சால ரொம்ப பாவமா இருக்கு. என்ன ஜம்பு, இந்த காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்க? இவன் தான், இந்த சண்டாளன் தான். எங்க குடிசையெல்லாம் அழிச்சு என்னை எங்கிட்டு சண்டவாளத்துல போட சொல்லி என்னை கொலை செய்ய சொன்ன சண்டாளி வந்தான். இது உங்க வேலைதானா? ஆச்சரியப்படுறது என் வேலையா தானே. எல்லாம் உங்க நன்மைக்காகத்தான் செய்யுது. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்துட்டு கேட்க போனா என் நன்மைக்குன்னு சொல்றியா? ஆயோக்கிய பயல. நானா? இல்ல நானா? நிச்சயமா உண்மையை உடைக்கிற என்ன உதவி தள்ளிட்டு எங்கேயோ உடைக்கிற காட்டு பயலுக்காக பறிஞ்சு பேசுற நீதா யோக்கிய. பயமுறு. நாம் வளர்த்த கடா நீ எம்மாறுவா பாய பாக்குற. என் விரோதம் உங்க ரெண்டு பேருக்கு நன்மை தராது. ஜாக்கிரதை. தலையே போற போது வாளுக்கு இங்க என்ன வேலையா? நீங்க ரெண்டு பேரும் வாழும் தலையுமோ? பசங்களா, ஒட்ட நடக்கிறேன் பாரு. இந்த பசங்க போனா போட்டுங்க, வேலைக்கு நான் அனுப்புறேன். அப்பா, இருக்க இடம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு நாம தானே வீடு கட்டி கொடுக்கணும்.
அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் இப்பவே செய்யணும். அது வரைக்கும் நம்ம கார்காடியை சென்று சந்தோஷம். ஏமா உனக்கு எவ்வளவு தயாளச்சுங்க. மைனா, நம்ம வண்டி ரோட்ல மட்டும் இல்ல, காட்டுலயும் போகும், கடல்லையும் போகும். போகும் போகும். பெட்ரோல் தண்ணி இருக்கிற வரைக்கும் தானே, அது இல்லாமையும் போகும். அதுக்கெல்லாம் புது வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமா, பரவாயில்லையே. என்னடாது? மைனா, இனி நம்ம வண்டி நொண்டிதானா? கண்டிப்பா நொண்டிதான். இனி நடக்காது. என்னங்க இது, நடுக்காட்டுல வந்து வேடிக்கை பண்றீங்க? என்ன வேடிக்கை பண்றேன்? அதுக்கு சாப்பாடு தீர்ந்து போச்சு, சாப்பாடா? பெட்ரோல் தீர்ந்து போச்சு. என்ன பண்றது? என்னமோ புது வழி கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்களே. கரெக்ட், நல்லா ஞாபகப்படுத்தல பாரு. வா தள்ளுவோம். அதான் புது வழி. வேற என்ன வழி? தண்ணியா ஊத்துவான். நான் மாட்டேன், நான் தள்ள முடியும். கொஞ்சம் தண்ண. அதாவது போற வழியில இந்த பங்கு இருக்கும், கொஞ்சம் பெட்ரோல் போட்டோம்னா சரியா போகும், ஓடும். என்னத்துக்கு தண்டை செலவு? போற வழியில ஏதாவது பழி இரும்புக்கு வித்துக்கலாமே, காசாவது கிடைக்கும். அப்படியா? வாங்குவானா? சந்தேகம் தான். எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன உட்காருங்க? வாங்கம்மா, வாங்க. மைனா தான் ஏனா பாத்து பாத்து பண்ண மாதிரி. அதெல்லாம் நான் டைப் பண்ணிடுவேன். டைப் பண்ணிடுவேன். ஆடை ஆடை ஆடை. என்னங்க என்னங்க, லட்சுமி அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிக்க வருதுங்க. எங்க? ஆமாண்ணா, கூட பிறந்த பிறவி மாதிரி நீங்க என்ன ஆதரிச்சது நான் உயிருள்ள வரையிலும் மறக்க மாட்டேன். உத்தமி, உங்க சம்சாரத்தை கோயில் கட்டி வச்சு கும்பிட்டாலும் தகும். ஆமா லட்சுமி, உங்களை பிரிஞ்சு போறோமேனு தான் வருந்துறேன்னா. எங்க அம்மா போறேன், மகனையும் அவரையும் தேடித்தானே, அதுக்காகத்தானே நான். அவங்கள கண்டுபிடிக்க எவ்வளவோ பாடுபட்டீங்க. என் கஷ்ட காலம் உங்க கண்ணுக்கு கூட தட்டுப்படல. அதனால 4 புண்ணிய கஷேத்திரங்களை பார்த்து மன ஆறுதல் அடையலாம் யாத்திரை போக முடிவு செஞ்சுட்டேன். அம்மா லட்சுமி, சந்தோஷமா என்ன ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்கண்ணா. சந்தோஷமா போயிட்டு வாமா. எங்கே? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டாந்துருப்பேன். அடடே, சொல்லிட்டீங்களே. இந்தாங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் போட்டுங்க. இப்பதான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. ஒண்ணுதான் பக்கத்துல இருக்கேன். வெளியே போடான்னு சொன்ன போதே அவனை அப்படியே கடிச்சு தின்னு இருப்பேன். ஆனா அவங்க உத்தரவு கிடைக்கல. தெரியும் இல்லையா? தெரியும். ஆனா உன் துடிப்புக்கு தகுந்த சந்தர்ப்பம் நெருங்கி விட்டது. போடுங்க உத்தரவு. கருங்காலிமலை வட்டாரத்திலே நெஞ்சு நிமிர்ந்து வணங்காமுடியா நின்ற என் தம்பியை கொண்டு பல வருஷமா நாங்க சூடிக்கிட்டு வந்த விருதுபட்டைய பெருமைகளை எல்லாம் சிதறடி தந்த சிங்கனை என் கையாலேயே மண்டைய உடைச்சு பாறையில் அவன் உடம்ப போட்டு தேய்ச்சி அந்த ரத்தத்தை எடுத்து என் நெஞ்சில பூசினாத்தா. என் வெறுநீர் எஜமா, என் வெறுநீர். சபாஷ் நலியா, முதலில் உன் சபத முடியட்டம், பிறகு என் லட்சியம். புறப்படு. வரணுங்க. அப்பா
சொல்லு அது சீக்கிரம் வாடு. அட என்னடி ஆடிட்டு வர, சீக்கிரம் வந்து பாருடி, ஆடி வந்திருக்கானு. இங்க பாருடி, இங்க பாருடி. எம்மாடியோ, என் மகன் அடையாளமே தெரியலையே. பாத்துக்கிட்டு இருக்காடி, பிள்ளைக்கு திஷ்டி விழுந்துற போது மிளகா சுத்தி போடு. இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம பிள்ளை மீன் இருந்தா. கடைசியா சொல்றமா, மீன் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறேன். ஏன் அழுற? வலிக்குதம்மா. இந்த கையோட நான் எப்படிமா வண்டி ஓட்டுவேன்? எங்க பண்ணி போகணும்? முதலாளி வீட்டுக்குமா. நீ எப்படியாவது மெதுவா வண்டியில ஏறி உட்காந்துக்க, நான் வண்டியை ஓட்டுறேன். தாயே, உங்க பிள்ளை குட்டி எல்லாம் தலைமுறை தத்துவமா நல்லா இருக்கணும். எழுந்திருப்பா. என்ன சிங்கம் மாதிரி பேசிட்டு ஆமை மாதிரி நடக்கிறீங்க? சிரிப்பா ஒரு மாதிரி கால இப்படியே நிக்கிற. ஒரு நிமிஷம். என்னங்க உனக்கு என்னம்மா, நீ மரம் ஏறி பொண்ணு. என்ன என்ன குரங்குன்னா சொல்றீங்க? இது என்னடா இது? ஐயோ, நீ மலையில ரொம்ப பழக்கம் உனக்கு. இந்த பக்கமா போ, நடப்ப நீ. அதுக்காக சொன்ன. அடே அப்பா, வாடா தாய். ஐயோ ஏப்பா ஏப்பா, என்ன வர குழந்தை காத்து வாங்குறா போல இருக்குது. அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போச்சுன்னு. அன்னைக்கு என்னமோ ஊ மாதிரி செகுட மாதிரி பேசுனீங்க, என்ன? ஆமா, அன்னைக்கு நீ ஏடியும் ஜூடியும் போட்டுட்டு இங்கிலீஷ்ல பேசினா நான் எப்படி பேசுறதாமா? அதுக்காவா? நீ சரியான ஆளு. அப்படித்தான் இருக்க. நானு நல்ல அண்ணன். நீ அவனு இப்போ எவ்வளவு தூரம் போற? நீ டவுன் பக்கம் போற. டவுன் பக்கம் போற. நாங்களும் வர்றோம். அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுங்க. அப்படி சொல்லாத. நீ நாங்களும் வர்றோம். அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இதெல்லாம் மனசுல வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுங்க. நம்ம சம்சாரத்துக்கு இதான் மாசம், நிற மாசம். அதனாலதான் சொல்றேன். இல்லன்னா நான் நடந்து போயிருவேன். நீ முன்னாலே சொல்லக்கூடாது. நீ என்ன மனுஷனியா? ஆமா. ஐயோ பாவம். வாமா, வந்து ஏறுவாமா, ஏறுவாமா. மனசு ஒப்பா நினைக்கிறேன். இப்படியே சொல்றது? நான் தானே சொல்றேன். வண்டியில 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 அது இப்படித்தான் 2 மாசமா இப்படித்தான் ஒரே தகராறு சண்டை. நீ தங்கமான அண்ணன், நீ போன. அண்ணா போன வண்டி ஓட்டு, வண்டி ஓட்டு, வண்டி ஓட்டு. பார்த்து ஐயா, சோத்து மட்டும் வந்துடுங்க. சோட்டு இருந்தா கொடுத்துக்க மாட்டேன் ஐயா. எவ்வளவு
கோச்சுக்காத, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிச்சு. சரி ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு கொடுத்துட்டேன். மரியாதையா நீ இருக்கப்பா, நான் இறங்கிறேன். முன்னேட்டு கொடுத்த மாட்டேன் பல்ல பிடிச்ச மாதிரி பாய். என்ன உங்க ஜம்பம் வண்டிக்காரங்கிட்ட சாயல? என்ன செய்யுது, அவனும் என்ன மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அவன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான். அடே மைனா, பக்கத்துல ஏதோ ஊர் தெரியுது. வா போ, அந்த பக்கம் போ. போ போ, நட நட. என்ன நடக்க முடியாது, நான் உருண்டு வர்றேன். மெதுவா போய்